காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினுடைய தாக்குதல் 336வது நாளை எட்டி இருக்கு. தற்போது என்ன நிலவரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் நாளில் காசாவில் என்ன நடந்ததோ அதுதான் 336வது நாளாகவும் தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எப்போது காசாவில் அமைதி திரும்பும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவங்க இடைத்தரகராக இருந்து அவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க கடைசியாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னா 90% நிபந்தனைகள் இரு தரப்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஹமாஸாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது, இஸ்ரேலாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் 10% இரு தரப்புலுமே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக பிலாதெல்பி காரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய எகிப்து மற்றும் காசா எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படி கைப்பற்றி வைக்கும்போது காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளோ அல்லது காசாவிலிருந்து எகிப்திற்கு உள்ளேயோ அல்லது எகிப்திலிருந்து காசாவுக்குள்ளேயோ யாருமே வர முடியாது. அந்த பகுதி இப்போ ஹமாஸோட கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் நினைச்சாங்க அப்படின்னா எகிப்து எல்லைக்கு அந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் அல்லது அனுமதியின் பேரில் அவங்க எகிப்துக்கு உள்ளே போகவோ அல்லது எகிப்துலேருந்து ஏதாவது ஒரு பொருட்களையோ அல்லது ஆயுதங்களையோ ஏதாவது ஒன்று உள்ளே எடுத்துட்டோ வர முடியும். அதனால் அந்த அந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பகுதியை எங்களிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஹமாஸ் கேட்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் நாங்கள் அங்கே இருப்போம், அந்த பகுதியிலிருந்து எங்களுடைய படைகளை வாபஸ் பெற மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்துட்டு வருது. கைதிகள் பரிமாற்றத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது எத்தனை கைதிகளை இவங்க விடுவிக்க போகிறாங்க, அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனில் எவ்வளோ பேர் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்படி எல்லாமே அவங்க பேசி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லை பகுதியை யார் கட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்படிங்கிறதான் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. பெஞ்சமின் நெதன்யாகு மீது என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுதுன்னா, அவர் இந்த பேச்சுவார்த்தையில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கைதிகள் எல்லாம் மீட்கப்பட்டு அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் பதவியை இழக்க நேரிடும். அவர் மீது விசாரணைகள் ஏற்கனவே இஸ்ரேலில் அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்குது, ஊழல் வழக்குகள் இருக்குது. அவர் உடனடியாக பதவி விலகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், உடனடியாக தேர்தல் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால தான் அவர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு வராரு அப்படின்னா அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த எல்லை பகுதியினுடைய பாதுகாப்புலேருந்து நாம் விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியை ஹமாஸ் கைப்பற்றி கொண்டு அவங்க பணைய கைதிகளை எகிப்து வழியாக அவங்க ஈரானுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஈரானுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பணைய கைதிகள் மீட்பது இன்னும் கஷ்டமாயிரும், காசாவில் நம்ம சண்டை போடுறதே வீண் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பணைய கைதிகளுடைய குடும்பத்தை பயமுறுத்தக்கூடிய விதமாக ஒரு தகவலை நெதன்யாகு சொல்லிட்டு இருக்கிறார். இதற்கிடையில பார்த்தீங்கன்னா காசாவில் இன்றைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு கரை பகுதி, அந்த பகுதி ஏற்கனவே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான். அந்த பகுதியின் மீது தொடர்ந்து 10 நாட்களாக தாக்குதல் நடத்தி இன்றைக்கு தான் சில பகுதிகள் ஜெனீன் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறி இருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 30க்கும் மேற்பட்டவர்கள், நிறைய இளைஞர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ காசாவில் தொடர்ந்து அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சோ அது தொடர்ந்து இன்று வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. பெண்கள், குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தினமும் கொல்லப்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வடக்கு எல்லை, இஸ்ரேலுடைய வடக்கு எல்லை, அங்கே தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டே வராங்க. கடந்த வியாழக்கிழமை 8 தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையும் ஒரு மிக முக்கியமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கிறாங்க. இதில் இஸ்ரேலினுடைய பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சிகளை ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் ஹிஸ்புல்லாவினுடைய நிலைகளை குறிவைத்து இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை அவங்க நடத்திட்டு தான் வராங்க. இன்னொரு பக்கம் ஏமன் ஹவுதி படைகள், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சையது மாலிக் அல் ஹவுதி, அவர் வழக்கமாக வியாழக்கிழமைகளில் அந்த ஏமன் தொலைக்காட்சிகளில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அன்சர் அல்லா என்கின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தான் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு படைகளோடு சண்டை போட்டு அவங்கள விரட்டி அடித்து அந்த ஏமன் அப்படிங்கிற அந்த நாட்டை கைப்பற்றி தலைநகர் சனா உட்பட பகுதியில் கைப்பற்றி அவங்க அந்த நாட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம ஏமன் ஹவுதி படை அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தலைவர் அன்சர் அல்லா அமைப்பினுடைய தலைவரான சையத் மாலிக் அல் ஹவுதி, அவர் வியாழக்கிழமைகளில் வழக்கம் போல் தொலைக்காட்சிகளில் பேசுவார். அப்படி அவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா,
ஏமன் படைகள் வந்து பாலஸ்தீனியர்களுக்காக கடந்த 300க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து நாங்கள் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் சண்டையிட்டு வரோம். குறிப்பாக கடல் இலக்குகளை இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை நாங்கள் தொடர்ந்து தடுத்து அந்த இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை நாங்கள் வந்து ஏற்படுத்திட்டு வர்றோம். அதே போல் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக நாங்கள் வந்து இருந்துட்டு வரோம். அதாவது கடல்ல தண்ணீரில் எதிரிகளை நாங்கள் வந்து தொடர்ந்து அவர்களை திகைப்பூட்டும் விதமாக, அவர்களை அதிர்ச்சிக்குள்ளும் உள்ளாக்கும் விதமாக நாங்கள் தாக்குதல் நடத்திட்டு வர்றோம். இதன் காரணமாக எங்களது நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை இந்த அமெரிக்காவும் அதே போல இஸ்ரேலும் பிரிட்டனும் நடத்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி கூட நாங்கள் தினமும் எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திட்டு தான் வரோம். இது அவ்வளவுமே வந்து பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம். காரணம் என்னன்னா, பாலஸ்தீனத்தை காப்பதும் அதே போல காசாவை காப்பதும் அது வந்து ஒரு மத கடமை, மார்க்க கடமையாக இருக்கு எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து அதை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காசா போர் எப்போது தொடங்குதோ அப்போதிருந்தே நாங்கள் வந்து எங்களுடைய தரைப்படையுமே தயாராக தான் இருக்கு. காசாவை வந்து நிலம் வழியாக காசாவில் இருந்து நிலத்தின் மூலமாகவே இஸ்ரேல் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எப்படி வந்து நாங்கள் வந்து காசாவுக்கு செல்ல முடியும்? நாங்கள் வந்து காசாவுக்கு போகணும் அப்படின்னா சவுதி அரேபியா, எகிப்து அல்லது ஜோர்டான் இப்படி ஏதாவது ஒரு நாட்டின் வழியாகத்தான் நாங்கள் வந்து காசாவுக்குள்ள நாங்கள் வந்து போக முடியும். அப்படி இருக்கும்போது அதற்கான வழிகளை திறந்து விடுவதற்கு இந்த அரபு நாடுகள் தயாராக இல்லை. சவுதி அரேபியாவோ ஜோர்டானோ எகிப்தோ அவங்க வந்து எங்களுக்காக அவங்க எல்லைகளை திறந்து எங்களை உள்ள அனுமதிப்பதற்கு அவங்க வந்து தயாராக இல்லை. இவங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த 3 நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த இனப்படுகொலையில அவங்க வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வந்து சுமத்தி இருக்கிறாரு. அவர் ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக நாங்கள் வந்து கடல்ல தான் எதிரிகளை வந்து அதிர்ச்சி கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு. இப்ப விரைவில் நாங்கள் தரை வழியாக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 நாடுகளும் வந்து இடம் கொடுக்கலினாலும் நாங்கள் தரை வழியாகவும் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த நாட்டின் வழியாக அவங்க செல்வாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இஸ்ரேலுக்குள்ள வந்து போவதற்கான வழிகள்னு பார்க்கும்போது சிரியா வழியாக போக முடியும், அதே போல் லெபனான் வழியாக போக முடியும், காசா வழியாக போக முடியும், அதே போல் வந்து லெபனான் வழியாக போக முடியும், எகிப்து வழியாக போக முடியும், ஜோர்டான் வழியாக போக முடியும். ஆனால் இவங்க காசாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதற்கு வந்து இருக்கக்கூடிய வழி வந்து எகிப்து வழியாக மட்டும்தான் போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலை எந்த அடிப்படையில் அவர் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து விரைவில் நாங்கள் தரை வழியாகவும் உள்ளே போவோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மக்கள் எல்லாம் வந்து 10 மாதங்களுக்கு மேலாக அவங்க வந்து மிகவும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6,60,000 குழந்தைகள் காசாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும். வெறும் 1,60,000 குழந்தைகளுக்கு தான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்துருக்குறாங்க. மத்திய காசா பகுதியில் வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு ஐநா மன்றம் முன் வந்த போது இஸ்ரேல் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஐநா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக கடந்த 10 மாதங்களாக காசா மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு தான் வராங்க. விரைவில் அவங்களுடைய துன்பமும் துயரமும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கலாம். இது சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.